والسماء ذات البروج واليوم الموعود والشاهد ومشهود قتل أصحاب الأخدود. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال نبينا الكريم صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்பும் உடையவனுமாகிய இந்த அண்ட சராசரங்களை எல்லாம் படைத்து அடக்கி ஆளக்கூடிய சர்வ சக்தனாகி அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழும் இருந்தார். அல்லாஹ்வின் சாந்தி மற்ற பெரும் கருணை அகிலத்தின் தூதராகிய நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தின் மீதும் இந்த சத்திய மார்க்கம் தலைத்துவதற்காக தன் இன்னி இடித்த சத்திய பெரும் சஹாபா தோழர்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் தாபியங்கள் தபாத்தாபியங்கள் இமாம்கள் நல்லவர்கள் மீதும் குர்ஆன் ஹதீஸ் மற்றும் எங்களுடைய வாழ்க்கையை நெறியாக ஏற்று பின்பற்றி வரக்கூடிய நம் அனைவரும் மீதும் என்றென்றும் நின்றோமாக. கண்ணியம் நிறைந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நிகரில்லாத பேரருளால் அவனுடைய தூய்மையான மார்க்கத்தை அழகான வடிவத்தில் நம்பி இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் நம்மால் இயன்ற அளவிற்கு நல்ல அமல்களை செய்யக்கூடிய நல்ல முஸ்லிம்களாக வாழ்த்து வருகின்றோம். கொஞ்சம் முன்னால் வந்துங்க, பின்னால் உள்ளவங்க தாண்டி தாண்டி வருவாங்க. அவங்க உங்களை தொட்டு நீங்க முன்னால போங்கன்னு சொல்றதுக்குள்ளேயே நீங்க நெருக்கமா வந்துருங்க. சபையில முன்னால வாங்கன்னா நீங்க வந்துடணும், இடம் கொடுங்கன்னா கொடுத்துடணும். அல்லாஹ் உங்களுக்கு அதிகமான இடத்தை தருவான் என்ற வாக்குறுதியை வகி செய்தி மூலமா சொல்றான். இதா அத்தையிலக்கும் மஜாலிஸ் இந்த சபையில இடம் கொடுக்கல் என்று கேட்கப்பட்டால் இடம் கொடுக்கல், அல்லாஹ் உங்களுக்கு இடத்தை கொடுப்பான் என்று அல்லாஹ் திருமண வாயிலாக சொல்றான். நெருக்கமா உட்கார்ந்துக்குங்க, பின்னால வரக்கூடிய தாண்டி தாண்டி வராம இருப்பதற்கு அது ஒரு இருக்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துக்கலாம். அல்லாஹ்வுடைய பேரர்களால் நம்முடைய தூய்மையான மார்க்கத்தை நம்பியவர்களாக அதன் அடிப்படை செய்ய நல்ல அமல்களை செய்யக்கூடிய முஸ்லிம்களாக வாழ்ந்து வருகின்ற இந்த நேரத்திலே நம்மில் அதிகமான மக்கள் அல்லாஹ்வுடைய அருள் கொடைகளை மறந்தவர்களாக நாம் வாழ்ந்து வருகின்றோம். ஒவ்வொருவருமே தன்னை பற்றி சுய பரிசோதனை செய்கின்ற நேரத்தில் அதை அறிந்து கொள்ளலாம். உண்மையாகவே அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்துகின்றோமா என்பதை பிறர் யாரிடம் கேட்காமல் தன்னை பற்றிய சிந்தித்து தன்னை பற்றிய அளவீடு செய்து அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்துகின்றோமா என்பதை அறிந்து கொண்டால் நன்றி செலுத்தவில்லை என்றுதான் சொல்ல முடியும். காரணம் என்னவென்று சொன்னால், உங்களால் இன்ன அருட்கொடைகளை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான், எனவே நாம் அருட்கொடைக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று ஒரு நிலைப்பாட்டை தாண்டி உங்களால் கணக்கிடப்பட முடியாத அளவிற்கு அல்லாஹ் ஏராளமான பிரம்மாண்டமான பெரும் பெரும் அருட்கொடைகளை, அழியாத அருட்கொடைகளை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்றான். ஆனால் அதை நினைத்து பார்க்கவோ எண்ணி பார்க்கவோ அதற்கு நன்றி செலுத்தவோ நமக்கு நேரம் இருக்கின்றதா? இல்லை. நம்மில் அதிகமான மக்கள் அதிகமான நேரங்களை உலகியல் வாழ்க்கைக்காக, உலகியல்ல பொருளாதாரத்தை சம்பாதித்த அந்த பொருளாதாரத்தை நல்ல முறையில அனுபவிக்க வேண்டும். உல்லாசமாக உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த கவர்ச்சிகள் எல்லாம், கண்களுக்கு முன்னால் வரக்கூடிய கவர்ச்சிகளை உள்ளத்தால் அனுபவிக்க வேண்டும், உடலால் அனுபவிக்க வேண்டும், சுகிக்க வேண்டும், ரசிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நம்முடைய அதிகமான மக்களுடைய வாழ்க்கை இருக்கின்றது. பொதுவாகவே நமக்கு யாராவது ஒரு உதவி செய்தால், ஒரு நபர் நமக்கு உதவி செய்தார், ஒரு பொருளாதார ரீதியாக ரொம்ப அடிமட்டத்தில் ஒரு மனிதன் இருக்கின்றார், அவருக்கு தன்னால் இயன்றதற்கு அதிகப்படியான உதவியை செய்து ஒரு காலத்தில் உயர்ந்த நிலைக்கு உதவி செய்யப்பட்டவர் வந்ததுக்கு பின்னால் யார் உதவி செய்தாரோ அவருக்கு இவர் நன்றி செலுத்தவில்லை என்று சொன்னால்,
உதவி செய்தவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? என்னடா அவன் இவ்வளவு உதவி செஞ்சிருக்கிறான், அவன் ஒரு காலத்துல எப்படி இருந்தாரு, இன்னைக்கு எவ்வளவு பெரிய உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறாரு, இந்த பொருளாதார நிலையில உச்சத்துல வந்ததற்கு நானும் ஒரு காரணம் அல்லவா? ஆனா இன்னைக்கு போகும்போது பார்க்கும்போது கண்டுக்கிறாம ஒரு சலா கூட சொல்லாம போறாரு என்று தன்னை தானே அங்கலாய்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு பலகீனமான ஒரு எண்ணத்தை நம்மில் ஏற்படுத்தக்கூடிய மக்கள் நம்மிடத்தில் இருக்கத்தான் செய்கின்றோம். அதே சமயத்தில் உதவி செய்யப்பட்டவர், உதவி மறந்தவர்களான, அவரை கண்டு காணாமல் போய்விட்டால் கூட பரவாயில்லை, தான் அவர் செய்த உதவியை மறுத்து அவருக்கு எதிராக பல நேரங்களிலே களம் காணக்கூடிய ஒரு நிலையிலே அவர் இருப்பார் என்று சொன்னார். அவரை விட ஒரு மனிதர்களை மகா தரம் கட்டவர் யாராக இருக்க முடியும்? மனிதனுடைய பார்வையில சொல்லலாம். அப்படி நான் தான் உதவி செஞ்சேன், இன்னைக்கு பாத்தியா எனக்கு எதிராகவே எப்படி வந்து நிக்கிறா பாத்தியா என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் நம்மில் அதிகமான மக்கள் இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் என்ன கேட்கிறான் தெரியுமா? மனிதர்களாகிய உங்களுக்கு நான் செய்த அருள் கொடைகளை நீங்கள் ஒரு கணம் எண்ணினால் ஒருபோதும் எண்ண முடியாது. காரணம் என்ன தெரியுமா? உங்கள்கிட்ட இருக்கின்ற ஒவ்வொன்றும் நம்மிடத்திலிருந்து வந்தது, நான் கொடுத்தது. நீங்கள் எதையெல்லாம் கேட்டீர்களோ அதையெல்லாம் உங்களுக்கு நாம் கொடுத்திருக்கின்றோம். ஆத்தாக்கும் மின் குள்ளி மாச அழுத்தும், நீங்கள் கேட்ட ஒவ்வொன்றையும் நாம் வழங்கியிருக்கின்றோம். உங்கள்கிட்ட இருக்கிற இவைகள் அனைத்துமே அல்லாஹ்வுடைய அருள் கொடை. இன்னைக்கு மனிதன் என்ன சொல்றான்? பொருளாதாரத்தை ஒரு மிதமிக்க நிலையில வந்துட்டான்னா, இதான் என்னுடைய முயற்சினால், என்னுடைய டேலண்டினால், என்னுடைய அறிவுனால், என்னுடைய ஹிக்மத்தினால் இதெல்லாம் சம்பாதிச்சேன், நான் மட்டும் அறிவு அந்த நேரத்துல இல்லை என்று சொன்னால் என்னை விட்டு போயிருக்கும் சொல்றானா இல்லையா? இல்ல, அல்லாஹ் சொல்றான், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாமே அல்லாஹ்வுடைய அருள் என்று பொருளாதாரத்தை பற்றி எல்லாம் அல்லது நம்மிடத்தில் மனிதனத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒன்றாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய மகத்தான அருள். வைத்து ஞாபகத்தல்லா, நீங்கள் என்ன முற்பட்டால் நான் துகுசுதா, அதை கணக்கிடவே முடியாது என்று அல்லாஹ்வினால் சொல்லப்படுகின்றது. இவ்வளவு அருள் கொடையை பெற்ற நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக இருக்கின்றோமா என்று நாம் உரசி பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் பதிவு செய்கிறான், இல்லை இல்லை, நீ நன்றி கெட்டவன் தான். யாருக்கு? தனது இறைவனுக்கு அவன் நன்றி கெட்டவனாக இருக்கின்றான். இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், மனிதன் தனது இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கின்றான். யாரால் மறுக்க முடியுமா? நீ மறுக்க கூடாது என்பதற்காக அல்லாஹ் அதற்கு அடுத்து சொல்றான், இன்னஹு அலா ஸாலிக லஷஹீத், அதற்கு அவன் சாட்சியாளன். இதுக்கு முன்னால் நம்ம சொன்னோமா? சுய பரிசோதனை, தன்னைத்தானே பரிசோதனை செய்தால் தெரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் சொல்றான், நீ நன்றி கெட்டதற்கு நீயே சாட்சியாளன். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், மனிதர்களே அறிந்து கொள்ளுதல் அல்லாஹ்வினால் பிரகடனம் செய்யப்படுகின்றது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியாக இறக்கியார்கள் பிரகடனம் செய்தான், வஇன் தஅத்தன ரப்புக்கும், முஹம்மதே உமது இறைவன் பிரகடனம் செய்கிறார், லா இன் ஷக்கர்தும், நீங்கள் நன்றி செலுத்தினால், லா அஸீதன்னகும், உங்களுக்கு இன்னும் அதிகப்படுத்திக் கொண்டே போவான். அல்லாஹ்வுடைய மிக முக்கியமான வாக்குறுதி, அல்லாஹ்வுடைய வகை செய்தி. உண்மையாகவே அறிந்து நாம் நன்றி செலுத்தக்கூடியவனாக இருப்போம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய உண்மையான அழியாத வாக்குறுதி, மாறாத படைத்த ரப்புல் ஆலமீன் அவனிடமிருந்து வருகின்றது. அஸீத் என்ற உங்களுக்கு இன்னும் அதிகப்படுத்துவான். சொல்லிவிட்டு அடுத்ததாக எச்சரிக்கை செய்கிறான், வலகின் கஃபர்தும், நீங்கள் மறுத்தால், நன்றி செலுத்தவில்லை என்று சொன்னால் அறிந்து கொள்ளுதல், இன்ன அஸாபீ லஷதீத், அல்லாஹ்வுடைய வேதனை கடுமையானது. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தவில்லை, மனிதனுக்கு நன்றி செலுத்தா பேச்சில போயிருவான், அவனா தண்டிக்க போறானா? ஆனால் அல்லாஹ் பிரகடனம் செய்கின்றான், நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தவில்லை என்று சொன்னால் அறிந்து கொள்ளுதல், அல்லாஹ்வுடைய வேதனை கடுமையானது. சொல்லிவிட்டு இன்னொரு வசனத்துல அல்லாஹ் கேட்கிறான், மா யஃபஅலுல்லாஹ் பிஅஸாபிக்கும், அல்லாஹ் ஏன் உங்களை தண்டிக்க போகின்றான், உங்களை வேதனைப்படுத்த போகின்றான்? இன் ஷக்கர்தும், நீங்கள் நன்றி செலுத்தினால்.
நீங்க நன்றி செலுத்தினால் அல்லாஹ் ஏன் உங்களை வேதனைப்படுத்த போகின்றான்? அல்லாஹ் கேட்கிறானா? அப்ப இதுல இருந்து என்ன புரிகின்றது? அல்லாஹ் வழங்கிய ஏராளமான அருள்கொடைகளை நாம் பெற்றிருக்கின்றோம், அதுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நன்றி செலுத்தவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து தப்ப முடியாது என்ற இந்த படிப்பினை நமக்கு இருக்க வேண்டும். ஒரு நாள் சிந்தித்து பாருங்கள், நீங்கள் மனிதர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள், அதை உருவாக்கிய விதம் எப்படி சிந்தித்தீர்களா? விந்து துளியிலிருந்து அதுக்கப்புறம் அன்னையினுடைய கருவறையில ஒரு சதை கட்டியாக, அதற்கு பின்னால் எலும்பாக, அந்த எலும்பை போர்த்ததற்கு கரியாக, அதற்கு பின்னால் அழகிய படைப்பாக உங்களை நாம் படைத்திருக்கின்றோம். வல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும், உங்களுடைய அன்னையினுடைய வயிற்றிலிருந்து அல்லாஹ் வெளியேற்றி இருக்கின்றான் உங்களை. எப்படி தெரியுமா? லா தஅலமுன ஷைஆ, எதையுமே அறியாத நிலை, எந்த ஒன்றையும் அறியாத நிலையில அன்னையினுடைய கருவறையில இருந்து வயிறுகளிலிருந்து உங்களை வெளியேற்றி இருக்கின்றோம். வஜஅல லக்குமுஸ் ஸமஅ வல் அப்சார வல் அஃஇதா, நல்ல செவிப்புலனையும் நல்ல பார்வையும் நல்ல உள்ளத்தையும் கொடுத்து உங்களை அன்னையினுடைய வயிறுகளிலிருந்து வெளியேற்றி. எதுக்கு தெரியுமா? எதுக்கு வெளியேற்றிருக்கோம்? மனிதராக எதற்கு படைத்திருக்கின்றோம்? லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்க நன்றி செலுத்துவதற்காக. நீங்க நன்றி செலுத்துவதற்காகத்தான் உங்களை அழகான படைப்பாக நாம் படைத்திருக்கின்றோம். கண்ணு குருடான நிலையிலே உங்களை வெளியேற்றவில்லை, வாய் பேச முடியாத ஊமையான நிலையிலே, காது கேட்க முடியாத செவிடர்களான, உள்ளமே அற்று போன நிலையிலே பைத்தியமாக உங்களை வெளியேற்றவில்லை, அழகான வடிவத்திலே நாம் உங்களை வெளியேற்றி இருக்கின்றோம். நீங்க நன்றி செலுத்துவதற்காக, படிப்படை பெறுவதற்காக. எத்தனையோ மக்களை குறை உடையவர்களான அன்னையினுடைய வழிகளில் அல்லாஹ் படைத்திருக்கின்றானே, அதை பார்த்து அல்லாஹ் இது போன்ற துர்பாக்கியமான நிலையிலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றி இருக்கின்றானே, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று என்னைக்காவது நாம் எண்ணியதுண்டா? ஒரு மனிதனை பார்வையற்றவனாக அவன் அன்னையினுடைய வயிறிலிருந்து வெளியே படைத்திருப்பான் என்று சொன்னால் அவனுடைய உடல் ரீதியான எல்லா விதமான வளர்ச்சியும் இருக்கும். கைகால் வளரும், உள்ளம் வளரும், காது வளரும், உடல் வரை எல்லாமே வளர்ச்சி இருக்கும். ஆனால் கண்களால் பார்க்க முடியாது. அல்லாஹ் அவனை தேர்ந்தெடுத்து அவன் புறத்திலிருந்து உள்ளத்திலே இஸ்லாத்தை ஏகத்துவத்தை கொடுத்து, ஒருவேளை அதை அந்த ஊனத்தை அந்த கண் பார்வை பறிக்கப்பட்ட நிலையில அவன் பொறுத்து கொண்டு மறுமை நாளிலே சொர்க்கவாதியாக இருக்கின்ற போது அல்லாஹ்விடத்திலே குறைவான, இறைவா உலகம் என்றால் என்னவென்று தெரியாமல் வாழ்ந்து நான் உன்னிடத்திலே வந்திருக்கின்றேன். என்னை பெற்ற தாயை நான் பார்த்ததில்லை, என்னுடைய தந்தையை நான் பார்த்ததில்லை, என்னுடைய உலகம் படைத்திருந்தாலே அதிலே ஏராளமான வஸ்துக்களை எதையுமே நான் பார்க்கவில்லையே. ஆனால் உனக்கு நன்றி செலுத்தும் விதமாக நான் இந்த ஏகத்துவத்தை கொண்டு, இஸ்லாத்தை கொண்டு நான் புரிந்து கொண்டு உள்ளத்திலே அமைதியான முறையில் உனக்கு நன்றி செலுத்தி இந்த சொர்க்கத்தை நான் பெற்றிருக்கின்றேன். இறைவா உனக்கே எல்லாம் புகழ் கூறுவார் அல்லவா? அது போன்ற ஒரு நிலை நமக்கு இருக்கிறார். அழகான பார்வை உடையவனாக, நீண்ட நெடிய பார்வை உடையவராக அல்லாஹ் நமக்கு படைத்திருக்கிறான். நல்ல செவிப்புலன்களை கொடுத்திருக்கின்றான். சிந்திக்கின்ற ஆற்றலுடைய இதயத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். நன்றி செலுத்துவதற்காக. எப்பொழுது அவனுடைய அருமை தெரியுமா? திடீரென்று ஏதாவது ஒரு விபத்திலே, ஆபத்திலே நம்முடைய கண்கள் பறிக்கப்பட்டு விட்டால், நம்முடைய உள்ளம் சிதைக்கப்பட்டு விட்டால், அதுக்கு பின்னால் தான் அவருக்கு அருமை தெரியும். வாழ்வாங்கு வாழ்ந்த அந்த மனிதர் ஒரு நேரம் பிச்சைக்காரனாக மாறுகின்ற பொழுது அவனுக்கு அந்த பொருளாதாரத்தினுடைய உச்சியில இருந்தாலே அப்பொழுது உள்ள அருமை அவனுக்கு அதை இழந்ததற்கு பின்னால் தெரியும். ஏதாவது பயம் இருக்குமா? உலகத்தினுடைய இன்பங்களை அனுபவித்துக் கொண்டே மறுமையினுடைய சுகத்தையும் அந்த சொர்க்கத்தையும் மறந்து வாழ்கின்ற பொழுது அதே நிலையில் உலகத்தை விட்டு பிரித்து விட்டால் அதற்கு பின்னால் ஏதாவது கிடைக்குமா? நமக்கு இன்பம் என்ற அந்த சொர்க்கம் கிடைக்குமா? உலகத்திலே வாழுகின்ற பொழுது நன்றி செலுத்துவதற்கு களமாக இதை ஆக்கியிருக்கின்றான். நம்மில் அதிகமான இங்கே இருக்கக்கூடிய நம்மில் அதிகமான மக்கள் அல்லாஹ்வுடைய அருள் என்று சொன்னால் ஒன்றை நம்புகின்றோம், அது உலகத்தினுடைய செல்வ செழிப்பு பொருளாதாரம், அதுதான் அருள் என்று நினைக்கின்றோம். அது கிடைப்பதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய, யா அல்லாஹ் என்னை பலகீனமான நிலையில் வைத்திருக்கின்றாய், கையேந்தக்கூடிய நிலையிலே வைத்திருக்கின்றாய், அன்றாட செலவுக்கு கூட இல்லாத நிலையை என்னை வைத்திருக்கின்றாய். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடிய மனிதன்
அவனுக்கு செல்வ செழிப்பை கொடுத்ததற்கு பின்னால் அல்லாஹ்வை மறந்த மனிதனாக மாறி விடுகின்றான். பொருளாதாரம் மிகப்பெரிய சோதனை என்பதை அல்லாஹ் திருமறை நெடுகிலும் அல்லாஹ் சொல்லி காட்டி ஏராளமான வரலாறுகளை பதிவு செய்கின்றான். உலகத்திலேயே மிக பிரம்மாண்டமான ஒரு மனிதர் பிரார்த்தனை செய்தார், எனக்கு இப்படிப்பட்ட அருளை இறைவா நீ கொடுக்க வேண்டும், ஆனால் எனக்கு பின்னால் உலகம் அழிகின்ற காலம் வரை எந்த மனிதருக்கும் கிடைக்காத மகத்தான அருளாக இருக்க வேண்டும். எனக்கு பின்னால் எந்த ஒருவருக்கும் கிடைக்காத அந்த பாக்கியத்தை எனக்கு அருள்வாயாக. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். அவ்வளவு செல்வத்தை, ஆட்சி அதிகாரத்தை அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கினான். ஜின்களுடைய நடவடிக்கைகளை அவருடைய வாழ்க்கை கட்டுப்படுத்துகின்ற அந்த அதிகாரத்தை அவர்களுக்கு வழங்கினான். பக்கத்து நாட்டுடைய இளவரசி அல்லாஹ்வுக்கு மாறாக இணை வைப்பு கொள்கையில இருந்து கொண்டு மக்களை அடிமைப்படுத்துகின்ற ஒரு காட்டாட்சி நடத்துகின்ற அந்த செய்தி அவர்களுக்கு வருகின்றது. அவர்கள் கேட்கின்றார்கள், அந்த பெண்மணியுடைய ராணியுடைய சிம்மாசனத்தை உங்களில் யார் அதை எடுத்து வருவது? ஜின்களிடத்தை கேட்கிறார். பொதுவாக கேட்கின்ற பொழுது வேதத்தை பற்ற, ஞானத்தை பெற்ற, அறிவை பெற்ற அந்த ஜின்னு சொல்கின்றது, நான் அதை கொண்டு வருகின்றேன். எப்படி? நீங்கள் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்கு முன்னால அந்த சிம்மாசனம் உங்களுக்கு இருக்கு. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறாங்க, சிம்மாசனம், அந்த அரசியுடைய சிம்மாசனம் அங்கே இருக்கின்றது. அவர்கள் உணர்ந்தார்கள், இது மிகப்பெரிய சோதனை. எவ்வளவு இது எனக்கு அல்லாஹ் வைக்கின்ற சோதனை. நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்றனா, நன்றி மறுக்கின்றனா என்பதை அல்லாஹ் என்னை சோதிக்கின்றான். அவன் ஷக்கர, யார் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்றாரோ ஃபஇன்னமா யஷ்குரு லினஃப்ஸி, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தல, உங்களுக்கு நீங்களே அதை நன்றி செலுத்திக்கிறீங்க. உங்களுக்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினால் அதை உங்களுக்காக நீங்கள் செலுத்துகின்றீர்கள். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினால் அல்லாஹ் உங்களுக்கு அல்லாஹ் நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்கின்றான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் அப்படி சொல்றான், நீங்க நன்றி மறந்தால் அவன் கஃபர, யார் மறுக்கின்றார்களோ ஃபஇன்ன ரப்பி கனியுன் கரீம், அவர் மகத்தான அருளுடையவன், கண்ணியமிக்கவன், எந்த தேவையும் மற்றவன். நீங்கள் மறுத்தால் அல்லாஹ்வுடைய தர்ஜா எதுவும் குறைஞ்சு போயிடலாம் இல்ல. ومن أراد الآخرة وسعى لها سعيها وهو مؤمن, நம்பிக்கை கொண்ட நிலையிலே மறுமைக்காக யார் முயற்சி செய்கின்றார்களோ فأولئك كان سعيهم مشكورا, அவருக்காக அல்லாஹ் நன்றி செலுத்துவதாக திருமறை குர்ஆனிலே வாக்களிக்கின்றார். இந்த உலகத்திலே ஏராளமான எண்ணிலடங்கான அணுகுடைகளை கொடுத்தாலும் மறுமை என்ற வெற்றிக்கு ஒரே ஒரு அணுகுடை மட்டும்தான் அங்கே செல்லுபடியாகும். அப்படிப்பட்ட பேர் அற்புதத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்றார். இந்த ஏகத்துவம் என்ற அருள்கொடை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்றானே, இந்த அருள்கொடை இல்லை என்று சொன்னால், இஸ்லாம் என்ற அருள்கொடை இல்லை என்று சொன்னால், இந்த ஒட்டுமொத்த உலகத்திலும் ஒரு மகா மனிதனாக, பரிசுத்த மனிதனாக வாழ்ந்தாலும் மறுமை நாளிலே அவன் வெற்றி அடைய முடியாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற நிலையிலே அல்லாஹ் ஏகத்துவத்தை நமக்கு பரிசாக மகத்தான பேர் அருள்கொடையாக கொடுத்திருக்கின்றானே, அதற்கு நாம் என்ன நன்றி செலுத்திருக்கின்றோம்? சிந்திச்சு பார்த்தோமா? என்னைக்காவது அதை பற்றி நாம் சிந்திச்சு பார்த்தோமா? தெரியல. அருட்கொடைனா என்னன்னு என்று தெரியல. இஸ்லாம் என்ற ஒரு ஏதோ இஸ்லாம் முஸ்லிம் ஆக்குகிறோம், அவ்வளவுதான். எத்தனையோ நபர்களுக்கு கிடைக்காத அரும்பெரும் பாக்கியமாக அல்லாஹ் கொடுத்து தனிப்பட்ட முறையில இங்க
இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரையும் அல்லாஹ் தன்னுடைய விருப்பத்தின் கருணையின் விளைவாக தேர்ந்தெடுத்து ஏகத்துவத்தில் அமைத்திருக்கின்றான். ஏகத்துவம் என்றால் அவ்வளவு பெரிய அந்த நரகத்தை விட்டும் காக்கும் கேடயமாக அது இருக்கும். அந்த அருள்கொடையை நம்மீது நாடி இருக்கின்றான். ஏன் நமக்கு கிடைத்த நம்முடைய பக்கத்து வீட்டில் உள்ள அந்த குடும்பத்திற்கு கிடைக்காத அருள்கொடையை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை நாடி இருக்கின்றான். அவன் நாடியவர்களுக்கு இந்த அருள்கொடையை கொடுக்கின்றான். ஈமான் இல்லாத நிலையிலே, ஈமானை மறுத்த நிலையிலே அவருடைய அமல்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விடும். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, எச்சரிக்கை. ஈமான் இல்லை என்று சொன்னால் அவன் எவ்வளவு பெரிய நன்மைகளை செய்தாலும், வாழ்க்கையே வணக்கமாக, வாழ்க்கையே தர்மமாக அமைந்திருந்தாலும் சரி, அவனிடத்திலே ஏகத்துவம், ஈமான், நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்விடத்துல அவன் நஷ்டவாதியாக ஆகிவிடுவான். ஏன்? அவனுடைய அமல்கள் எல்லாம் அழிக்கப்பட்டுள்ளன. அப்படிப்பட்ட நிலையில அல்லாஹ் நமக்கு ஈமானை கொடுத்து, அந்த ஈமானின் அடிப்படையில உங்களை உலக மாந்தர்களுக்கெல்லாம் சாட்சியாளர்களாக நீங்கள் திகழ்கின்றீர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அதை உண்மையான சாட்சியாளர்களாக நாம் இருக்கின்றோமா என்பதை என்றைக்காவது சிந்தித்து பார்த்தோமா? ஏன் இந்த ஏகத்துவத்தை கொடுத்தார் அல்லாஹ்? இந்த இஸ்லாத்துல எதற்காக இன்னும் வரைக்கும் நம்மை வைத்திருக்கின்றார்? அல்லாஹ் நாடினால் தடம் புரண்டு செய்து போக விட்டு வேற நபரை இந்த இஸ்லாத்துக்காக அவன் கொண்டு வருவதாக சொல்லி காட்டுகின்றானே. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே அறிந்து கொள்ளுங்கள், மை யர்தத்த மின்கும் அன் தீனிஹி, இந்த மார்க்கத்திற்கு எவரெல்லாம் தடம் புரண்டு போகின்றானோ ஃபஸௌஃப யஅத்தில்லாஹு பிகௌம், அந்த இடத்திலே இன்னொரு கூட்டத்தை அல்லாஹ் கொண்டு வருவான். யுஹிப்புஹும் யுஹிப்புனஹும் யுஹிப்புனஹும் அதில்லத்தின் அலல் முஃமினீன அஇஸ்ஸத்தின் அலல் காஃபிரீன். அல்லாஹ்வை அவர்கள் விரும்புவார்கள், அல்லாஹ் அவர்களை விரும்புவான். கொள்கை கொண்ட அந்த மக்களிடத்திலே கொள்கை குருதியோடு பயணிக்கக்கூடிய அந்த மக்களிடத்திலே நேசமாக இருப்பார்கள். கொள்கை விரோதியாக இருப்பார்கள் என்று சொன்னால், ஏகத்துவத்துடைய விரோதியாக இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களிடத்திலே நேசம் கொள்ள மாட்டார்கள், அவர்களிடத்திலே உறவோடு இருக்க மாட்டார்கள். எவ்வளவு பெரிய அவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய கண்டனங்களையும் அச்சுறுத்தல்களையும் ஏற்படுத்தினாலும் அவர்கள் ஒருபோதும் அஞ்ச மாட்டார்கள். இது அல்லாஹ்வுடைய மகத்தான அருள் என்று சொல்லி காட்டுகின்றானே. நாம் என்றைக்காவது அதை பற்றி சிந்தித்திருக்கின்றோமா? இல்ல. அதனாலதான் நன்றி செலுத்துதல் என்ற மிக முக்கியமான கடமையில பின்தங்கியவர்களாக நாம் இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கப்படுது, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய முன்பின் பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்துட்டேன் என்று அல்லாஹ் சொல்றானே. அப்படிப்பட்ட நிலையிலே கால்கள் நீங்குகின்ற அளவிற்கு நீங்கள் இரவு நேரத்தில் வணக்க வழிபாடுகளை தொழுகின்றீர்களே, எதற்காக என்று கேட்கின்ற பொழுது அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டாமா, இருப்பதற்கு விரும்புகின்றேன் என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய பதிலாக இருந்தது. அந்த வணக்க வழிபாடுகளை தொழுகையில நாம் எந்த அளவிற்கு அதை பேணி தொழக்கூடியவர்களாக இருக்கின்றோம் சொல்லுங்க பாப்போம். வந்த கூட்டத்துல ஒரு காவல்வாசி கூட்டம் அசர் தொழுகைக்கு வருமா? என்ன காரணம்? அடிப்படை என்ன காரணம் தெரியுமா? அல்லாஹ் கொடுத்த இந்த அருள்கொடை உண்மையான அருள்கொடையாக உணராத மக்களாக நாம் இருக்கின்றோம். தாவாக்களத்தில் பின்தங்கியவர்களாக இன்றைக்கும் நம்முடைய சமுதாயமாகிவிட்டது. மக்களுக்கெல்லாம் எடுத்துச் சொல்வதற்காக இந்த இஸ்லாத்திலே உங்களை நாம் வைத்திருக்கின்றோம். எதற்கு அல்லாஹ்வுடைய தூதரான முஹம்மதை நாம் தேர்ந்தெடுத்தோம் தெரியுமா? உங்களுக்கு சாட்சியாளர் அவர் திகழ வேண்டும் என்பதற்காக. லியகூன ரசூலு ஷஹீதன் அலைக்கும் வ தகூனு ஷுஹதா அலன்னாஸ். உங்களை நாம் ஏன் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் தெரியுமா? மனித சமுதாயத்திற்கு நீங்கள் சாட்சியாளர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக இருக்கின்றோமா? தாவா பணிகளை செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்கின்றோமா? அதற்கு உறுதுணையாக இருக்கின்றோமா? இந்த ஏகத்துவம் நமக்கு கிடைத்து ஏராளமான ஆண்டுகள் கழித்ததற்கு பின்னாலும் அதை கண்டும் காணாமல் ஏதோ நம்ம அளவுல இருந்தா போதும், நம்ம தொழுகிறோமா, நம்ம பேசுறோமா, நம்ம நடக்கிறோமா போதும் என்ற அடிப்படையிலே செல்கின்ற பொழுது உண்மையான அருள்கொடையை உணராதவர்களாக நாம் இருக்கின்றோம் என்பதாக அர்த்தம். எப்பொழுது எனக்கு கிடைத்த இந்த பெரும் பாக்கியத்தை, அருள்கொடையை எனக்கு அருகாமையில் உள்ள என்னை சார்ந்த என்னுடைய குடும்பத்திற்கு, என்னுடைய பெருமக்களுக்கு, என்னுடைய ஊர் மக்களுக்கு நான் எடுத்து சொல்வேன் என்று எப்பொழுது முற்படுகின்றோமோ
அப்பொழுது அல்லாஹ்வுடைய அருள்குடைகளை, அவனுடைய ரஹ்மத்தை ருசித்தவர்களாக நாம் களமிறங்கக்கூடியவர்களாக இருப்போம். இல்லை என்று சொன்னால் இது இப்படிதான் தொடரும். நீங்கள் மக்களுக்கு சாட்சியாளராக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த ஏகத்துவத்தில் வைத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட நிலையில அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக இந்த உலகை விட்டு பிரிய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் விரும்புகின்ற அந்த நன்றியை எதிர்பார்க்கின்றது என்ன தெரியுமா? பெரிய பிரமாண்டமான வகையில தான் இல்லை, அல்லாஹ்வுடைய கட்டுப்படுதல் என்ற அந்த நிலைக்கு நாம் வந்து சொன்னால் அதான் முழுமையான நன்றி செலுத்துதல். நம் மீது 5 நேர தொழுகை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறது சொன்னால் அந்த 5 நேர தொழுகையை நாம் அழகான முறையில குறித்த நேரத்தில் தொழ வேண்டும். தொழுதுவிட்டால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகின்றோம் என்று அர்த்தம். குறித்த நாட்களிலே மாதங்களிலே நோன்பு நோக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டால் அதை ஏற்றுக்கொண்டால் அதை நாம் கட்டுப்படுகின்றோம், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஹலாலான முறையிலே சம்பாதிக்க வேண்டும், வட்டியின் பக்கம் சென்று விடக்கூடாது, சுரண்டலின் பக்கம் சென்று விடக்கூடாது, மோசடியின் பக்கம் சென்று விடக்கூடாது, அநியாயத்தின் பக்கம் அக்கிரமத்தின் பக்கம் சென்று விடக்கூடாது என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்ற இந்த தடைகளை நாம் பேணி நடப்போம் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகின்றோம். ஒன்று, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்றோம். அதற்காகத்தான் அல்லாஹ் சொல்றான், அந்த ஒட்டுமொத்த உலக வாழ்க்கையிலும் முயற்சி. அது எப்படிப்பட்ட மறுமைக்கான முயற்சி? எந்த நிலையில? ஈமான் கொண்ட நிலையில. வமன் அராதல் ஆகிரத வஸஅலஹா ஸஅயஹா வஹுவ முஃமினுன், முஃமினான நிலையில யார் மறுமைக்காக முயற்சி செய்கின்றார்களோ, அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் அனைத்துமே இரண்டாக பிரித்து, ஒன்று ஹலால், ஒன்று ஹராம். ஒன்று ஆகமாக்கப்பட்டதை நாம் எடுத்துக்கொண்டு அல்லாஹ் கட்டளையிட்டதை நாம் அதை நிறைவேற்றுவோம் என்று சொன்னால், ஹராமான விஷயங்களை தவிர்த்திருந்து அல்லாஹ்வுடைய தடைகளை பேணி நாம் நடப்போம் என்று சொன்னால், அது எதற்கு விளைவான கிடைக்கின்றோம் என்று சொன்னால் மூமினான நிலை. அப்பொழுது அல்லாஹ் நமக்கு வக்கான சாயுல் மஷ்கூரா, அல்லாஹ் நன்றி செலுத்துவான் என்று சொன்னால் மறுமையில் அந்த மகத்தான அந்த பேரின்ப பெரும் வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக சொர்க்கத்தை பரிசாக அல்லாஹ் தருவான். அந்த நேரத்துல நீ இவ்வளவு நன்மை செஞ்ச, இவ்வளவு ரூபா வாங்கிக்க, அங்க பணமோ பொருளோ எதுவும் பேசுமா? கிடையாது. சொர்க்கம் தான் அங்கே. மறுமையின் வாழ்க்கையில நல்லடியார்களுக்கு, இறை அச்சமுடையவர்களுக்கு உலகத்தில் வாழுகின்ற பொழுது நன்றி செலுத்தும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவர்களாக தன்னுடைய உயிரை மாற்றவர்களுக்கு அல்லாஹ் மறுமை நாளை நன்றி செலுத்துகிறார் என்று சொன்னால் அந்த சொர்க்கத்தை பரிசாக தருவான். எனவே காலம், கடந்த காலத்தை பற்றி சிந்திக்க போய்விட்டது. நீ வரக்கூடிய காலங்கள், வரக்கூடிய காலங்களிலே என்றைக்கு உயிர் பிரியும் சொல்ல முடியாது. எந்த நேரத்தில், எந்த இடத்தில், யாருமே அறியாத அந்த ரகசியத்தை அல்லாஹ் மட்டும் அறிந்திருக்கின்ற அந்த ரகசியத்தை, உயிர் பிரியக்கூடிய நேரம், எந்த இடம், எப்பொழுது, எப்படி, யாருக்கும் தெரியும், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். எனவே அந்த உயிர் பிரிகின்ற அந்த நேரம் வருவதற்கு முன்னால் அல்லாஹ்வுக்கு சரணடைந்தவர்களாக, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக மாற வேண்டும். அது போன்ற பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவனாக வாங்குகிறார். கண்ணியம் நிறைந்த சகோதர சகோதரிகளே, நாம் வாழ்கின்ற இந்த காலகட்டம் மிகப்பெரிய கவர்ச்சியிலே மூழ்கி போயிருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நாம் பார்க்கின்றோம். பல்வேறு வகைகள் இருந்தாலும் இன்றைக்கு சினிமா கலாச்சாரம் என்பது விபச்சாரத்தினுடைய மறு உருவமாகத்தான் அது பார்க்கப்படுகிறது. 3 மணி நேரம் அந்த சினிமாவில் போய் உட்கார்ந்து அதில் காட்டப்படக்கூடிய அந்த காட்சிகளை உள்ளத்தில் பதிய வைத்து அதற்கு பின்னால் அதன் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் ஒருபோது மறுமை வெற்றி அடைய முடியாது. ஆனால் இன்றைக்கு வெகு வேகமாக பரவிக்கொள்ளக்கூடிய ஒரு செய்தியாக, இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ள ஒரு செய்தியாக இப்பொழுது வெளிவந்த அந்த திரைப்படத்தை நாம் பார்க்கிறோம். முஸ்லிம்களுடைய வாழ்க்கை கலாச்சாரத்தை அக்குவராக, ஆணிவராக அழகான முறையிலே பதிவு செய்யப்படுகின்றது என்று சில மார்க்க அறிஞர்களால் கூட அது தூண்டப்பட்டு அதை சென்று பாருங்கள். நாமும் இந்த தமிழகத்திலே ஏராளமான ஆண்டுகள் பெறக்கூடிய ஒரு நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். உண்மை அதுவா?
அந்த சினிமாவை படங்களை எடுக்க வேண்டும் என்னுடைய அந்த நோக்கம் பின்புலம் என்ன தெரியுமா? பொருளாதாரத்தை நாம் சம்பாதிக்க வேண்டும், அதற்கு ஏதாவது ஒரு கதை இருக்க வேண்டும், ஏதாவது ஒரு பாத்திரம் இருக்க வேண்டும், அதானே தவிர வேற எந்த காரணத்தையும் சொல்ல முடியாது. எந்த சினிமாவை இவர்கள் தூக்கி பிடிக்கின்றார்களோ, அதற்காக ஆதரவு அளிக்கின்றார்களோ, அதற்காக மக்களை அழைத்து அதை பாருங்கள் என்று உற்சாகப்படுத்துகின்றன, அதிலேயும் விபச்சாரம் இருக்கின்ற காட்சிகளை பார்க்கிறோம். அந்த கதைகளுடைய பின்னணி என்ன? அந்த கடந்த காலத்தில் இந்த மக்களுடைய கலாச்சாரம் தான் இருந்தது என்பதை பள்ளிக்கூட பருவ மாணவர்கள், சின்ன சிறிய பிள்ளைகள் அந்த கலாச்சாரம் அது பழைய காலத்துல எப்படி இருந்துச்சு, கையை பிடிக்கிறது, காலம் பிடிக்கிறது, கொஞ்சி பேசுறது, இது போன்ற விபச்சார காட்சிகளும் அதில் இடம்பெறுகின்றது. அதைத்தான் இந்த அறிஞர்கள் ஊக்குவிக்கக்கூடிய ஒரு நிலைகளை நாம் பார்க்கின்றோம். பொதுவாகவே அது போன்ற இடங்களுக்கு செல்லுகின்ற பொழுது நம்முடைய சமுதாயத்தினுடைய மதிப்பு தரம் தாழ்ந்து போய்விடுவதை நாம் பார்க்கின்றோம். அது போன்ற காட்சிகளிலே, அது போன்ற இடங்களிலே இருக்கக்கூடிய நபர்களில் எவருமே அது போன்ற இடத்திற்கு சென்று விடக் கூடாது என்பதற்காக எச்சரிக்கை செய்வதற்காக, அப்படி செல்வீர்கள் என்று சொன்னால் அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய அருள்கொடைகளை உங்களுக்கு ஏராளமான அருள்கொடைகளை உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். திருமறை குர்ஆனுடைய வசனங்களை ஒரு ஆயத்தை ஓதினால் ஏராளமான நன்மை மறுமை நாளைக்கான ஈமான் கொண்ட நிலையிலே முயற்சி செய்வீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் சொர்க்கத்தை தருவதாக சொல்லி காட்டுகின்றானே, அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அந்த விபச்சார கலாச்சாரங்களிலே நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். உங்களை மூமினான நிலையிலே, முஸ்லிமான நிலையிலே அல்லாஹ் பார்க்க மாட்டான். காரணம், அல்லாஹ்வுடைய வசனத்தின் மூலமாக மிக கடுமையான எச்சரிக்கையை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய அருள்கொடைகளை, அருளை அறிந்ததற்கு பின்னால் அதை யார் மறுக்கின்றார்களோ, உதாசீனப்படுத்துகின்றார்களோ, நன்றி செலுத்தவில்லையோ, அவர்கள் அதிகமான மக்கள் மறுப்பாளர்கள் என்று அல்லாஹ் டிக்ளேர் செய்தார். திருமறை குர்ஆனுடைய வசனம். ஏராளமான அருள்கொடைகளை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு ஆரோக்கியமாக நடக்கின்றோம், பேசுகின்றோம், பார்க்கின்றோம், செயல்படுகின்றோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய மகத்தான அருள்கொடை. ஒரே ஒரு நரம்பை சுண்டி இழுத்து விட்டால் நம்முடைய நிலைமை என்னவா என்பதை அறிந்து கொண்டு அல்லாஹ்வுக்கு முடிந்த அளவிற்கு அல்லாஹ்வை அஞ்சுங்கள், மஸ்ததாத்தும் முடிந்த அளவிற்கு வஸ்மஉ செவியுங்கள், வஅதிஉ கட்டுப்படுங்கள், வஅன்ஃபிகு கைரல் லிஅன்ஃபுசிக்கும் நீங்கள் தான தர்மம் உங்களால் முடிந்த அளவுக்கு நல்வழியில் செலவழியுங்கள். அல்லாஹ்வுடைய உபதேசமாக சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த உபதேசத்தை ஏற்று நாமும் பிற மக்களுக்கு சொல்ல வேண்டும். அதை பற்றி அந்த படம் அப்படி இருக்காது, விபச்சாரத்தின் குத்தகையாகத்தான் அது இருக்குமே தவிர அதன் மூலமாக கடுகளவு சமுதாயத்திற்கோ தனி மனித வாழ்க்கைக்கோ குடும்பக்கு எந்த பலனும் இல்லை என்பதை புரிய வைக்கக்கூடியவர்களாக நாம் எப்பொழுது அந்த அறியாத மக்களுக்கு அவர்களுக்கு நாம் பிரச்சாரத்தை எடுத்து வைக்கிறோமோ அப்பொழுதுதான் நமக்கு அல்லாஹ் வழங்கிய அருள்கொடை உணரக்கூடியவர்களாக நாம் இருப்போம். எனவே நம்பிக்கை கொண்ட நிலையிலே வறுமைக்காக முயற்சி செய்யக்கூடியவர்களாக நாம் அனைவரும் ஆகும். அல்லாஹ் நம் அனைவரும் அருள் புரிவானாக ஆகும்.